மார்க் 5:34 சமாதானத்தோடு நீ போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டு சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ சமாதானத்தோடு போ. என்னை தேடி வந்து என்கிட்ட ஜெபம் பண்ற, என்ன நோக்கி கூப்பிடுறல்ல, உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன். சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. முதலாவது ஆண்டு சொல்ற சமாதானம். உன் சமாதானத்தை பாதிக்கிற காரியத்தை நான் மாற்றி உன் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுவேன். எது சமாதானத்தை பாதிக்குது? வேலையில, குடும்பத்துல, பிசினஸ்ல, ஊழியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு மனிதரால் வந்த காரியம் சமாதானத்தை பாதிக்குதா? நான் அந்த காரியத்தில் அற்புதம் செய்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டு சொல்றார். 2வது ஆண்டு சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி. ஏதோ ஒரு வேதனை இருக்குது, சரீரத்துல வேதனை, மனதுல வேதனை, உள்ளான நிலைமையில ஒரு பாதிப்பு. இதை